வணக்கம். சண்டே அன்னைக்கு ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தேன். என் மகனை கூப்பிட்டுட்டு அவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனால் அவனுக்காகன்னு போனது அவன் விளையாண்டான், சாப்பிட்டான். மற்றபடி எனக்கு ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது நேற்று விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு சின்ன வீடியோவாக. ஆனால் சொல்லியிருந்தேன், நான் அங்கே போனப்பையும் கொஞ்சம் ஒரு சில கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அதையும் விலாகாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே இந்த மேடம் இந்த திங்ஸ்லாம் விற்றாங்க. கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, நான் சேனலுக்கு தான் வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கேட்டாங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்கன்னு. இல்லைம்மா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன்னு. அப்படி இருந்தும் இது காட்டுங்க, இப்படி காட்டுங்கலாம் சொன்னாங்க. ஒரு சிலதை ஷார்ட்ஸ் மோடில் எடுத்துகிட்ட வாசி இந்த வீடியோ அப்லோட் இப்போ பண்ணிடுறேன். ஷார்ட்ஸில் எடுத்த விஷயங்களையும் அப்புறமா சின்ன சின்ன ஷார்ட்ஸாகவும் ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க குட்டி குட்டியாக அரிசியில் பேர் எழுதுறது, அப்புறம் காயின்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு பழங்கால சின்ன சின்ன பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது வீடியோ பெருசாக போகுங்கிறதால அதை ஷார்ட்ஸ் மோடாக ஃப்யூச்சரில் போடுறேன். உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா அவங்களது தான் ஃபஸ்ட்டு ஷாப்பாக இருந்தது. குழந்தைங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ₹50 டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததுமே ஃபர்னிச்சர் ஷாப்ஸ் இருந்தாங்க, ட்ரெஸ், பில்டர் இருந்தாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. பில்டர் இருந்தாங்க. அப்புறம் அதை விட முக்கியமாக எனக்கு ஒரு நகை கடையும் இருந்தாங்க. அவங்களோட வீடியோவை நான் நாளைக்கு போடுறேன். அப்புறம் மெடிமிக்ஸ் அவங்களோட பிராண்டு ஒன்லி மெடிமிக்ஸோட ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. இதில் தான் நான் ஹேண்ட் வாஷும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நேற்று பார்த்துருப்பீங்க, வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இவங்க புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டேஷ்னரிஸ், க்யூட் ஸ்டேஷ்னரிஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த பெண்ணை பற்றி இந்த ஷார்ட்ஸ் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அழகாக அவர் கூப்பிட்டு இதை கொஞ்சம் வீடியோ எடுங்கம்மா, போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோஆப்ரேட்டிவ். அவங்களாம் கேட்டுக்கிட்டாங்க. நம்ம எங்கேயாவது ஒரு வீடியோ எடுக்கணுன்னா நம்ம தானே பெர்மிஷன் கேட்கணும். அவங்க எனக்கு ஃபோனோட பார்த்த உடனே எங்களை வீடியோ எடுங்க, இந்த எக்ஸிபிஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே எங்களை வீடியோ எடுங்க, எங்கள் ப்ராடக்டை வீடியோ எடுங்க, இதை போடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் என்னோடய நம்பர்ஸும் வாங்கிக்கிட்டாங்க. எங்களோட கடையும் இருக்குது, அங்கேயும் வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்கக்கிட்ட நான் பேசினது, அவங்களோட வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸாக ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருந்ததையும் ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஃப்யூச்சர்லேயும் இருக்கிறத போட்டு விட்றேன். மேபி அவங்க கடைகளுக்கெல்லாம் போனேன் அப்படின்னா கூட அந்த வீடியோஸையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, நான் நியூ விலாகர் அப்போயும் அவங்கள்ட்ட சொன்னேன், எனக்கு பெருசாக சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இல்லைன்னு. இருந்தாலும் வர்றது வரட்டும்மா, நீங்கள் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுமே கார்டு வாலண்டியராக கொடுத்தாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸை கொடுத்தாங்க. ப்ளஸ் அவங்களோட ப்ராடக்டை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப சத்தமாக இருந்தது. அவங்களோட வாய்ஸ் அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பென் பற்றிய ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதில் இந்த கடையோட காண்டாக்ட் நம்பரும் எண்டில் இருக்கும். அதை கூட செக் பண்ணி பார்த்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இவர்கிட்ட இந்த மாதிரி குழந்தைங்களோட பென்சில்லாம் யூனிக்காக குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒவ்வொன்றையும் எடுத்து காமிச்சாங்க. நானுமே அது பேன்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதோ மேஜிக் பண்ணுற மாதிரிலாம் பண்ணி இவர் காமிச்சிட்டு இருந்தார். ஒன்றே எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆனால் கொஞ்சம் சத்தமாகவும் கூட்டமும் இருந்ததால் இன்னும் நான் கவர் பண்ண முடியல. இப்போ தானே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் இந்த நோட்டில் எழுதிட்டு அப்படியே விட்டுட்டோன்னா அதுவே அலைஞ்சிரும் அப்படின்ட்டு, இப்படி சும்மா ஸ்க்ராட்ச் பண்ணால் போதும், அந்த உருவம் வரும், அது அப்படியே அலைஞ்சி போகும்லாம் செஞ்சு காமிச்சாங்க. நான் கூட சொல்லிகிட்டு இருந்தேன், நம்ம சின்ன குழந்தையா இருக்கப்போ ஒரு பென்னு, பென்சிலு, ஸ்லேட்டு, அதுக்கான ஸ்லேட் பென்சில் இதுவே பெரிய சந்தோஷமாக இருக்கும் வாங்கி கொடுத்தாங்கன்னா. இப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள், குழந்தைங்களோட ஒரு பேனாவில் அவ்வளோ விதங்கள் இருக்குது, அவ்வளோ அழகு இருக்குது, அதில் ஒரு மேஜிக்ஸ் இருக்குது, பென்சில் அப்படி இருக்குது, இவ்வளோ விஷயம் வந்துடுச்சு. இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுது. இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்கிறதா என்னென்னு எனக்கே தெரியல. நான் அதை பற்றி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி எக்ஸிபிஷன் போயிருக்கும்போது ஒவ்வொரு கடையிலையுமே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். என் பையன் ரொம்ப சீக்கிரம் ஒரு சுற்றி விளையாண்டுட்டு என்கிட்ட நின்றுட்டான். என்னம்மா நீங்கள் இன்னும் வரவே இல்லைன்னு. ஒவ்வொரு ஷாப்லேயுமே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நான் அங்கே நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் எதிர்பார்க்கல. நான் சும்மா எக்ஸிபிஷன் போகிறோம், ஒரு வீடியோ எடுத்து அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் கிளம்பி போனேனே. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் வாலண்டியராக கூப்பிட்டுட்டு எங்களோட ப்ராடக்டை வீடியோ எடுத்து போடுங்க, எங்களோட காண்டாக்ட் நம்பரையும் கொஞ்சம் போடுங்க அப்படின்லாம் கேட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அது வேறு விஷயம் தானே. அதனால் ஓகே, நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க, நான் போடுறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இது புக் கவுண்டர். இது முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க ஐயோ, ஒரு சில கவுண்டர்லாம் என்னால் நிற்க முடியல, அதான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் இல்லைங்களா. அதனால் இந்த பொருள்
தண்ணியெல்லாம் கீழே சிந்திட்டாலும் அப்படியே துடைக்கிற மாதிரியான பிளாக் அது. நான் கூட வாங்கிட்டு வந்திருந்தேன். 100 ருபீஸ். வாய்ஸ் ஓவர் கொடுத்தப்பா என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்து கூப்பிட்டுட்டான். சரி, ஓகே, இந்த பிளாக் வாங்கியாச்சு. இது வந்து எண்ணெய் சிந்தினா கூட நமக்கு கிச்சனில் அந்த ஸ்டவ்லெல்லாம் சப்போஸ் எண்ணெயெல்லாம் சிந்தியிருந்தால் கூட அது மேலே வந்து நம்ம லிக்விடு, பாத்திரம் விளக்குற லிக்விடை கொஞ்சோண்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே தொடச்சிட்டோம்னா நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. செஞ்சு காமிச்சாங்க. நம்ம தான் நம்பிடுவோமே, பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு இன்னும் இதை மட்டும் ஓப்பன் பண்ணல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேணால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். 100 ருபீஸ் சொன்னாங்க, ஆனால் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கு அடுத்தது ஒரு ஷாப்புக்கு போனோம். இந்த ஷாப்பில் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். இவங்க வந்து கேஎஸ் கிஃப்ட் ஷாப், கிஃப்ட்டு அண்ட் கேலரி அந்த மாதிரி பேரில் ஒரு ஷாப் இது. இங்கே எல்லாமே பூஜை ஐட்டம்ஸு, அப்புறம் ஃப்ரேம்ஸு, ஸ்டாச்சூஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்தோம். நமக்கு அந்த பூஜா பொருட்கள் எல்லாம் பார்த்தா அப்படியே நின்றுடுவோம்ல. இங்கே விளக்குகள் இருந்துச்சு, சாமி படங்களும் இருந்தது, சாமி சிலைகளும் இருந்துச்சு. ரொம்ப நேரம் இவங்கக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக ஒரு நாள் கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்கக்கிட்ட ஒரு முருகரை வந்து ஒரு மேடை ஒன்று சின்னதாக, இந்த நம்பர் தான் அவங்களது, இந்த மாதிரி எல்லா விளக்குகளுமே அவங்க வச்சுருந்தாங்க. இவங்க வந்து முருகர் வந்து ஒரு மேடை ஒன்று காமிச்சாங்க. அந்த மேடை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் மேலே முருகரை வச்சு கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா அதுவும் செக் பண்ணி பாருங்கள். வேல், அப்புறம் எல்லா பொருட்களுமே இருந்தது. அவங்களோட கடைக்கும் ஒரு நாள் நான் முடிஞ்சால் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு ஒன்றையும் பற்றி கேட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவங்களும் அதே போல் தான் எங்கள் பொறுமையாக எடுத்து காமிச்சாங்க. நான் தான் வந்து ரொம்ப டைம் ஒவ்வொரு கடையில் எடுத்துக்கிறோன்னு ரொம்ப கடைகளை போய் பார்க்க முடியலன்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பினேன். ஆனால் அவங்க ரொம்ப பொறுமையாக எல்லா பொருளையும் எடுத்து காமிச்சாங்க. கார்டும் கொடுத்தாங்க. எங்கள் நம்பரையும் ஷேர் பண்ணுங்கள், நேரம் இருக்கிறப்போ எங்கள் கடைக்கும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. இன்னுமே இந்த கடைங்களுக்கு போன வீடியோஸ் இருக்குது. அது பெருசாக போட்டோம்னா உங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால தான் குட்டி குட்டி வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இந்த ஸ்டார் மேடை தான் நான் சொன்னேன். இது தேக்கில் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. 700 ரூபான்னு சொன்னாங்க. அது மேலே வந்து பக்கத்தில் இருக்க சாமியை எடுத்து வச்சு பார்ப்போம் அப்படின்னதும் முருகர் சிலையை எடுத்து கொடுத்தாங்க. அதை வச்சு பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவே தான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்குள்ளே எத்தனை வாட்டி கூப்பிட்றான். இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தான் தம்பி. ஸோ அந்த டைமில் தான் உங்களுக்கு இதை எடிட் பண்ணி போட்டுட்ருந்தேன். ஓகே, இந்த வீடியோ வந்து இன்னும் இருக்குது. ஆனால் அதை நாளைக்கு இவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற பொருட்களை பற்றிய கடைகளும் 2 கடையோட கான்டாக்ட் நம்பர் அவங்க கொடுத்துருந்ததை நான் என்கிட்ட இருந்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வ்ளாகில் நாளைக்கு மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுறதும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு யாருக்காவது இந்த பொருட்கள் வேணும்னா நான் அந்த நம்பர்ஸ் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி டைரெக்டாக வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாளைக்கு இதே வீடியோவோட கண்டினியூட்டி இருக்குது. அதை நான் நாளைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு சில கடைகள் எல்லாம் ஜுவல்லரி ஷாப்லாம் பார்த்தேன். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதை பற்றிய வீடியோஸ் வந்து நாளைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.